ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் வந்து இட்லி மீந்து போச்சா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கடலை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கியிருக்க பெரிய வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டொமேட்டோ, இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து முட்டையை ஊற்றிக்க போகிறேன். வேணுன்ற அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா. இதோட நான் இன்னொரு எக்கும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்க இந்த இட்லியையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் ஃபைனலாக சேர்த்துக்க போகிறேன். மல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முட்டைக்கொத்து இட்லி ரெடி. இந்த மாதிரி லெஃப்ட் ஓவரான இட்லிஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.